ஒரே நேரத்தில் இரு பெரும் ஜாம்பவான்களான எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இருவரையும் வைத்து படங்களை இயக்கும் வாய்ப்பு பெற்ற ஒரு சில இயக்குநர்களில் முக்கியமானவர் இயக்குனர் கே. சங்கர். ஆரம்ப காலங்களில் சிவாஜியின் படங்களை இயக்கி வந்த இவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவரது படங்களின் உருவாக்கத்தை பார்த்து தானே விரும்பி தன்னுடைய பணத்தோட்டம் படத்தை இயக்குவதற்காக அழைத்து வந்தார். ஆனாலும் அந்த சமயத்தில் சிவாஜி கணேசன் நடித்த ஆலைமணி படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. பரவாயில்லை, காலையில் அந்த படத்தை இயக்கிவிட்டு மதியத்திற்கு மேல் என் படத்தை வந்து இயக்குங்கள் என்று எம்ஜிஆர் அவருக்கு நேர வசதியையும் செய்து கொடுத்து தன்னுடைய படப்பிடிப்பு முறையையும் கூட அவருக்காக மாற்றிக்கொண்டார். நடிகர் திலகத்திடமிருந்து ஒரு விதமான நடிப்பை பெற்று பழகிய இயக்குனர் கே. சங்கர் மக்கள் திலகத்திடமும் ஆரம்பத்தில் அதே போல எதிர்பார்த்தார். ஆனால் எம்ஜிஆர் அவரை அழைத்து, என்னிடமிருந்து காட்சிக்கு தேவையான இது போன்ற நடிப்பு மட்டும்தான் வரும், அதில் என்ன வருகிறதோ அதில் சிறந்ததை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு அன்பான உத்தரவை போட்டுவிட்டார். சங்கரும் அதை புரிந்து கொண்டு எம்ஜிஆர் படத்தை இயக்க துவங்கினார். அதன் பிறகு சிவாஜியை வைத்து அவர் ஆண்டவன் கட்டளை படத்தை இயக்கி வந்தபோது அந்த படத்தில் கண்ணதாசன் எழுதிய ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்கிற பாடல் இடம்பெற்றது. அந்த பாடல் காட்சியை வித்தியாசமாக படமாக்க விரும்பிய இயக்குனர் சங்கர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் சிவாஜியை அழைத்து சென்று படப்பிடிப்பை நடத்த விரும்பினார். இது குறித்து சிவாஜியிடம் சங்கர் பேசிய போது, என்னையா ஒரு பாட்டுக்கு போய் இத்தனை லொகேஷன் வச்சிருக்கீங்க, எப்போ முடிப்பை என்று கேட்டார். உடனே சங்கர், இந்த பாட்டு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெயரை பெற்றுத்தரும், அதற்காக நீங்கள் சிரமப்பட்டுதான் ஆகணும், இது என்னோட கட்டளை இல்லை, ஆண்டவன் கட்டளை என்று கூறியுள்ளார். அவர் அப்படி கூறியதை கேட்டதும் அமர்ந்திருந்த நடிகர் திலகம் சிவாஜி சடாரென எழுந்து நின்றாராம். சிவாஜி ஏன் இப்படி எழுந்து நிற்கிறார் என பதறிப்போன சங்கர் என்ன ஆச்சு என்று கேட்க, உடனே சிவாஜி கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றவர், சித்தம் முருகா, உன் சித்தம் முருகா என்று கூறியுள்ளார். தன்னை சிவாஜி இப்படி கிண்டல் அடிக்கிறாரோ என்றுதான் முதலில் சங்கர் நினைத்தாராம். ஆனால் அந்த பாட்டு படமாகும் வரை அவர் காட்டிய பணிவு ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போலவே இருந்ததாம். அந்த படம் வெளியான பிறகு மீண்டும் எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்றை இயக்கி கொண்டிருந்தார் இயக்குனர் சங்கர். அப்போது சங்கரை அழைத்து அந்த ஆறு மனமே ஆறு பாடல் பற்றி பேசிய எம்ஜிஆர், சங்கர், அந்த பாட்டு தெய்வ அம்சமான பாட்டியா, கண்ணதாசன் எழுத்திலும் தம்பி சிவாஜி நடிப்பிலும் MS விஸ்வநாதன் இசையிலும் ஒரு தெய்வம்சம் தெரியுதுயா, சட்டுன்னு எனக்கு கோபம் வருமாறு ஏதாவது நடந்தால் அடுத்த நொடியே ஆறுதலா இந்த பாட்டு எனக்குள் ஓடுதுயா, கோபம் எல்லாம் அப்படியே மறைந்து விடுகிறது என்று நெகிழ்ந்து போய் கூறியுள்ளார். உடனே சங்கர், எல்லாம் சரி வாத்தியாரே, கண்ணதாசன் சிவாஜி MSV எல்லாம் நினைக்கிறீங்களே, இப்படி ஒரு பாட்டு எடுத்த நான் உங்க நினைவுக்கு வரவில்லையா என்று கேட்டுள்ளார். என்னையா இப்படி கேட்டுட்ட, அந்த பாட்டு மனசுக்குள்ள ஓடும்போது இப்படி ஒரு பாட்டு எடுத்து புண்ணியம் கட்டிக்கிட்டாரே நம்ம ஆளுன்னு மனசு உன்னிடம் வந்து உனக்கு நன்றி சொல்லித்தாயா என் நினைப்பு முடியுது என்று கூறியபடி எழுந்து சங்கரை கட்டி அணைத்து கொண்டாராம். அப்போது அவர் கண்களில் கண்ணீர் துளிர்ந்திருந்ததை பார்த்து சங்கர் ஆச்சரியப்பட்டு போனாராம். நான் என்ன சொல்ல வாத்தியாரே, எல்லாம் ஆண்டவன் கட்டளை என்று கூறியுள்ளார் சங்கர். இந்த சம்பவம் தான் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட கலா ரசிகர் என்பதை இயக்குனர் சங்கருக்கு ஆழமாக உணர்த்தியதுடன் சக போட்டியாளராக விளங்கிய ஒரு நடிகரின் பாடலை இந்த அளவுக்கு நேசிக்கும் பக்குவம் அவருக்கே உரித்தான பொன்மன பக்குவம் என்பதை புரிந்து கொண்டாராம் சங்கர்.